நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இருக்க பெரிய டார்ச்சரே என்ன சமைக்கிறது தான். இட்லி தோசைக்கு வெறும் சாம்பார் சட்னின்னு இல்லாமல் இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணுவோம். கும்பகோணம் கடப்பா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு வர்ஷா விளாக். இப்போ பாசி பருப்பை நல்லா கழுவி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பொட்டேட்டோ சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்குங்க. இப்போது ஆனியன் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துப்போம். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இது நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, ஆஃப் லெமன் விட்டு கலந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், கும்பகோண கடப்பா ரெடி. இதை சூடான இட்லி கூட கும்பகோண கடப்பாவை ஊற்றி கூட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அட்டகாசமான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.